So good morning students. Today we are going to discuss about the 11th botany la first lesson the living world la அதோட continuation நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா classification of another organisms. So எந்தெந்த scientist என்னென்ன classification produce பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப important one mark point of view as well as need point of view. ஓகேங்களா, இதே தான் நீங்க botany-லயும் படிப்பீங்க, பட் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சீங்க. So first two kingdom classification. Two kingdom classification first கொண்டு வந்தது யாருன்னு நமக்கு தெரியும், அரிஸ்டாட்டில். பட் அரிஸ்டாட்டில் கொண்டு வந்தாலும் அந்த கிரேடிங்ஸ் எல்லாம் யாருக்கு போய் சேருது அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் போகுது. அப்ப டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் யார் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லும் ஒன் மார்க்ல கேட்டாங்க கொஸ்டின் அப்படின்னா யூ ஷுட் ஆன்சர் த கரோலஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட் த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன் அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹாக்கில். அடுத்தது ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன் அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஹெர்பர்ட் எஃப் கோப்லாண்ட், சயின்டிஸ்ட் அவங்களாம். ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் இது அதிகமா கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் அப்படின்னா ஆர்ஹெச் ஒயிட்டேக்கர். இதுதான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சிக்ஸ் கிங்டம் கிளாசிபிகேஷன் அதை யார் கொண்டு வந்த அப்படின்னா கார்ல் ஓஸ் எட்டார், கார்ல் ஓஸ் அவருடைய கோ ஒர்க்கர்ஸ். செவன் கிங்டம் கிளாசிபிகேஷன் கொண்டு வந்தது யார் அப்படின்னா கவாலியர் ஸ்மித். ஸோ இந்த சயின்டிஸ்ட் இந்த அனிமல்ஸை இந்த கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க. 2, 3, 4, 5, 6, 7 கிங்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன படிக்க போற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a comparison between different system of classification. இப்போ உங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க எந்தெந்த கேட்டகரிஸ்ல அவங்க வந்து அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லின்னேயஸ் கொண்டு வந்தது வந்து பார்த்தா டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பாருங்க, அவர் டூ கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. ஒன்னு பிளான்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல். தட் இஸ் கால்ட் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். யார் கொண்டு வந்தது டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்? லின்னேயஸ். எந்த இயர் கொண்டு வந்தாரு? இந்த இயர் ஆஃப் 1735. ஓகே, தென் செகண்ட் ஏர்னஸ்ட் ஹாக்கல் கொண்டு வந்தது த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அவர் அனிமல்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்னு புரோட்டிஸ்ட், செகண்ட் பிளான்டே, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமாலியா ஆர் அனிமல். அதே போல ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தது யாரு? கோப்லாண்ட் இந்த இயர் ஆஃப் 1938. அவரு ஆர்கானிசத்தை ஃபோர் கேட்டகரிஸ் தான் ஃபோர் கிங்டமா கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனேரா, செகண்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா, தேர்ட் கிங்டம் பிளான்ட், ஃபோர்த் கிங்டம் அனிமல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் மேல போக போக. அந்த குரூப்ல உள்ளது பிரிச்சிருக்காங்க. இப்போ புரோட்டிஸ்ட்ங்கிறது சிங்கிள் செல் ஆர்கானிசமா இருந்தது. அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசத்தை பாக்டீரியாவை தனியா செப்பரேட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் கால்டு மொனேரா. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஒயிட்டேக்கர் இந்த இயர் ஆஃப் 1969. ஸோ இந்த ஆர்கானிசத்தை அவர் எத்தனை கிங்டமா கிளாசிஃபை பண்ணியிருக்காரு? ஃபைவ் கிங்டமா கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மொனேரா பாக்டீரியா, நெக்ஸ்ட் புரோட்டிஸ்ட் சிங்கிள் செல்லர் ஆர்கானிசத்திலே அது வந்து புரோட்டோசோன்ஸ் ஓரியன்டட். நெக்ஸ்ட் பிளான்ட்லேயே வந்து உங்களுக்கு பங்கை இருந்துச்சு முன்னாடி, எது இந்த ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல. அதனால பங்கையை தனியா பிரிச்சுட்டாரு இந்த ஒயிட்டேக்கர். பங்கை வந்து தேர்ட் கேட்டகரி, பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கேட்டகரி, அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கிங்டம். அப்போ ஃபைவ் கிங்டமா கொடுத்துருக்காங்க ஆர்கானிசத்தை. அதுக்கப்புறம் யார் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா சிக்ஸ் கிங்டம். அதை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா கார்ல் ஓஸ் அண்ட் கோ ஒர்க்கர் இந்த இயர் ஆஃப் 1977. ஸோ இதுல வந்து 7 கிங்டமா ஆர்கானிசத்தை உங்களுக்கு ஆறு கிங்டமா ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்னு பாக்டீரியா, அது நமக்கு தெரியும். அந்த பாக்டீரியாவே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆர்கியா அப்படின்னா, ஆர்கியானா ஒண்ணும் கிடையாது, உலகம் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் ஆர்கியா. அது வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். ஏன்னா பூமி ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்கும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்லயும் இந்த பாக்டீரியா வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சர்வே பண்ணிருக்கு. அப்ப அந்த பாக்டீரியாவிலே மாடர்ன் பாக்டீரியா ஆர்கி பாக்டீரியாவா பிரிக்கிறாங்க. அதான் சிக்ஸ் கிங்டம். மீதி எல்லாமே சேம் தான். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டிஸ்ட், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை,
ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட், சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா அனிமல். ஸோ ஆர்கானிசத்தை 6 கிங்டமா பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 7 கிங்டம். அது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கபாலியர் ஸ்மித் இந்த இயர் ஆஃப் 1998. இப்போ நமக்கு இயர் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா மைண்ட்ல வைங்க. கிங்டம் எத்தனாவது கிங்டம் யார் டிஸ்கவர் பண்ணா? எத்தனாவது கிங்டத்தை யார் வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 7 கிங்டமா ஆர்கானிசம். அப்ப எத்தனை கிங்டமா இருக்கு? 7 கிங்டமா இருக்கு. இப்போ இங்க அடிஷனலா ஒண்ணு என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஒன்னு யூ பாக்டீரியா, செகண்ட் ஆர்கியா, தேர்டு புரோட்டிஸ்டா. உங்களுக்கு ஃபங்கைல இருந்து வந்து பாத்தீங்கன்னா குரோமிஸ்டா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தனியா வந்துருக்கு. குரோமிஸ்டா ஓகேவா, அது தனியா பிரிச்சிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தா 5th ஃபங்கை, 6th பிளான்ட், 7th வந்து பாத்தீங்கன்னா அனிமல், இந்த கேட்டகரி. ஓகே, 7 கிங்டம். இப்ப 3 டொமைன், 3 பேருலகம்னு சொல்லுவாங்க. 3 டொமைன் அதை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா கார்ல் ரோஸ் இந்த இயர் ஆஃப் 1990. ஸோ பாக்டீரியா, ஆல் பாக்டீரியா கம்ஸ் அண்டர் த கிங்டம் பாக்டீரியா வந்துடுது எல்லாமே. அதே போல ஆர்கியா அந்த ஏன்சியன் பாக்டீரியா எல்லாம் ஆர்கியா டொமைன்ல வந்துருக்கு. டொமைனா பிரிக்கிறது, இட் இஸ் நாட் கிங்டம். கிங்டத்துக்கு மேலதான் உள்ளதுதான் டொமைன். கிங்டம்னா உலகம், டொமைன்னா பேருலகம். தமிழ்ல உலகம், பேருலகம். உலகம் பெருசா, பேருலகம் பெருசானா பேருலகம் தான் பெருசு, டொமைன் தான் டாப் மோஸ்ட். நெக்ஸ்ட் யூகாரியா. ஸோ யூகாரியா அப்படிங்கிறது யூகாரியோட்ஸ் எல்லாத்தையும் யூகாரியால கொண்டு வந்தாரு. ஸோ இந்த யூகாரியோட்ஸ்ல யாரெல்லாம் வாழ்ந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாமே எங்க வந்துருது அப்படின்னா யூகாரியால வந்துருது. ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்பேரிட்டிவ் தான் நீங்க வந்து கன்ஃபியூஷன் இல்லாம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், 6 கிங்டம், 7 கிங்டம், 3 டொமைன். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். எஸ்பெஷலி இந்த நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அந்த நேம் வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத பார்த்து. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேருலக வகைப்பாடு, 3 டொமைன் ஆஃப் கிளாசிபிகேஷன். 3 டொமைன் கிளாசிபிகேஷன் அப்படின்னா 3னா தெரியும் உங்களுக்கு, 3 பேருலக வகைப்பாடு. ஸோ இந்த 1 மார்க்ல நோட் பண்ணுங்க. இந்த 3 பேருலக வகைப்பாட்டை ப்ரப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னா, இதை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ல் வோஸ் அவருடைய கோ ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? இவருடைய முயற்சியால தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பேருலக கோட்பாடு முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறாங்க. ப்ரப்போஸ்னா முன்மொழியப்பட்டது அப்படி சொல்றாங்க. யாரு? கார்ல் வோஸ் அட்டால் அப்படின்னா அவங்களோட கோ ஒர்க்கர்ஸ். எந்த இயர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1977. ஓகேங்களா? எது வச்சு இவங்க வந்து பேஸ் பண்றாங்க அப்படின்னா ஜீன்களுக்கு இடையே உள்ள டிஃபரன்சஸ். இதான் ரொம்ப முக்கியம். ஜீன்களுக்கு இடையே உள்ள டிஃபரன்சஸ் வச்சுதான் இவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜீன் அப்படின்னா எந்த ஜீன் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்சஸ் இன் த 16S rRNA ஜீன். அப்போ ஒரு ஆர்கானிசத்துல என்ன ஜீன் இருக்கு அதை வச்சு ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்றாங்க. எஸ்பெஷலி எந்த ஜீன் அப்படின்னா 16S rRNA. rRNA is nothing but ribosomal RNA. RNA ல மேஜரா 3 கேட்டகரிஸ் இருக்கு. மெசஞ்சர் RNA, mRNA, டிரான்ஸ்பர் RNA, tRNA, ரிபோசோமல் RNA, rRNA. ஸோ இந்த rRNA இருக்கக்கூடிய சப்டைப் 16F ஜீனை வச்சு ஆர்கானிசத்தை 3 கேட்டகரிஸா உங்களுக்கு செப்பரேட் பண்றாரு இந்த கார்ல் வோஸ் அவருடைய கோ-ஒர்க்கர்ஸ். அக்கார்டிங் டு திஸ் கிளாசிபிகேஷன், இந்த கிளாசிபிகேஷன்ல the term domain, domain அப்படிங்கிறது பேருலகம், தமிழ் எழுதிங்க பேருலகம், is considered higher than the kingdom. கிங்டம்னா உலகம். ஸோ கிங்டத்தை விட யார் இப்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமைன். ஓகே, 3 டொமைன்ஸ் ஆர். ஸோ அப்ப டொமைன்ஸ்ங்கிறது கிங்டத்தை விட ஒரு ஹையர் கேட்டகரியில இருக்கு. 3 டொமைன்ஸ் அவர் என்னென்ன அப்படிங்கிறது கொடுக்குறாரு. வாட் ஆர் த 3 டொமைன்ஸ் அப்படின்னா, ஒன்னு பாக்டீரியா, ஆல் பாக்டீரியா கம்ஸ் அண்டர் த பாக்டீரியா. செகண்ட் ஆர்கியா, அதை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் யூகாரியா.
யூகாரியோட்ஸ். யூனா ட்ரூ, கேரியோட்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ். The organism have a true nucleus. அந்த ஆர்கானிசத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியார் மெம்பரின் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் மெம்பரின், நியூக்ளியோலஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய குரோமாட்டின் ஃபைபர் ரொம்ப முக்கியம். குரோமாட்டின் ஃபைபர் இருக்கும். இது இருந்தா யூகாரியோட்ஸ். சோ யார் யார் எந்தெந்த கேட்டகரியில வராங்க பாருங்க. இப்ப நம்ம பாக்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது அது யாரெல்லாம் வராங்க பாருங்க. பாக்டீரியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சயனோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. சயனோ பாக்டீரியா. அனதர் ஒன் இஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ பாக்டீரியா இருக்கு. சயனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, பெனிஃபிஷியல், அதுல பேத்தோஜெனிக். இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு சிலது பெனிஃபிஷியலா இருக்கும். பெனிஃபிஷியல் அப்படின்னா ஹியூமனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. பேத்தோஜெனிக் அப்படின்னா ஹியூமனுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. நாட் ஓன்லி த ஹியூமன், பிளான்ட்ஸுக்கும் பண்ணும், அனிமல்ஸுக்கும் பண்ணும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆர்கியா. ஸோ இதுல யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஆர்கியால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். Extremophiles, they survive, they living on the extreme condition. நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனா. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமம் கண்டிஷன். சராசரியான வெப்பநிலையில, சராசரியான குளிர்ல நம்ம வந்து கரெக்டா இருக்கோம். எதுவுமே எக்ஸ்ட்ரீம் கிடையாது. அடிக்கிற வெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா நம்ம புஷிங் எப்படியே சாம்பலா இருக்கும். பட் இந்த ஆர்கியா வந்து சர்வே ஆகும். அதே மாதிரி சால்ட்டி கண்டிஷன்ல ரெட் சீ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் சீ எல்லாம் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். நம்ம ரெட் சீல போய் குடிச்சோம் அப்படின்னா நம்ம கீழே முழுகவே மாட்டோம். ஏன்னா சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹை. நம்ம ஃப்ளோட்டிங் தான் ஆகும். நம்மளை விட அங்க கான்சன்ட்ரேஷன் ஹை. அங்க எந்த ஆர்கானிசமும் இருக்காது. பட் திஸ் பாக்டீரியா ஆர் சர்வைவ். ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ல சர்வே ஆகக்கூடிய பாக்டீரியாவை தான் நம்ம ஆர்கியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாலோஃபைல்ஸ், சால்ட் அதிகமா உள்ளது. மெத்தனோஜென்ஸ், மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. தெர்மோ அசிடோஃபைல்ஸ், ஹீட்டும் அண்ட் ஆசிடும் ஒன்னா இருக்கிற இடத்துல இந்த பாக்டீரியா சர்வே ஆகும். வேற எந்த ஆர்கானிசமும் இருக்காது. தட் இஸ் கால்ட் ஆர்கியா. மாடர்ன் பாக்டீரியா இருக்குமானா தே கேன் நாட் சர்வைவ், அது டெஸ்ட்ராய் ஆயிடும். The next யூகாரியா கேட்டகரியில ஆல் யூகாரியோட்ஸ் எல்லாமே அதுல வந்துருது. என்னென்ன வந்துருது? புரோட்டிஸ்டா, single cellular organism, protista, fungi, plants and animals, all category comes under the eukarya அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. That is 3 domain. இது ஒண்ணு பத்தி நம்ம டீடைலா நம்ம பார்க்கலாம். இப்போ டொமைன் பாக்டீரியா, பேருலகம் என்னது? பாக்டீரியாவை பத்தி நம்ம படிக்க போறோம். பேருலகம் என்னது? பாக்டீரியா. ஓகே, சோ இந்த பேருலகம் பாக்டீரியாவில் நம்ம என்ன படிக்க போறோம்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரோகாரியாட்ஸ். நமக்கு புரோகாரியாட்ஸ் நல்லாவே தெரியும். இங்க நியூக்ளியஸை சுத்தி என்ன இருக்காது? நியூக்ளியர் மெம்பரின் இருக்காது, குரோமாட்டின் ஃபைபர் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னது? புரோகாரியாட்டிக் டைப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எது? இந்த பாக்டீரியா ஆல் ஆர் புரோகாரியாட்டிக். இதுல வந்து தெளிவான உட்கரு அப்புறம் ஹிஸ்டோன் கிடையாது. தேர் இஸ் நோ டெஃபினைட் நியூக்ளியஸ், தேர் இஸ் நோ ஹிஸ்டோன் புரோட்டீன். என்ன சார் ஹிஸ்டோன் புரோட்டீன் புதுசா சொல்றீங்க? நம்ம பாடியில டிஎன்ஏ இருக்குன்னா அது எதை சுத்தி இருக்கும் அப்படின்னா இந்த ஹிஸ்டோன் புரோட்டீனை சுத்தி தான் இந்த டிஎன்ஏ இருக்கும்பா. அது எப்படி இருக்குன்னா சுருள் வடிவில் இருக்கும். ஹிஸ்டோன் புரோட்டீனை சுத்தி தான் உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கும். அப்ப உங்களுக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் சேர்ந்து தான் இருக்கு. அப்ப ஹிஸ்டோன் புரோட்டீன் இல்லை அப்படின்னா டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் வந்து வெளில வரும். சார் ஹிஸ்டோன் புரோட்டீன் யாரு சார் வச்சது? இதெல்லாம் இன்பில்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதுல உள்ளாரே வந்து இருக்கப்படக்கூடிய அமைப்பை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு புரோகாரியாட்ஸ் அப்படிங்கிறது உள்ள என்ன இருக்காது? நியூக்ளியோலஸ் இருக்காது, உட்கரு மணின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோலஸ்ங்கிறது இருக்காது, ஒரு ஒழுங்கான நியூக்ளியஸ் உட்கருங்கிறது இருக்காது, ஹிஸ்டோன் புரோட்டீன்ங்கிறது இருக்காது. இது இல்லைன்னா தட் இஸ் கால்ட் புரோகாரியாட்ஸ். மீனிங் புரியுதா? புரோகாரியாட்ஸ். So next, no cell organelle. இப்ப செல் ஆர்கனல், செல் உறுப்புகள் நம்ம சொல்லுவோம். எஸ்பெஷலி மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ்.
பட் இந்த புரோகரியாட்டிக்ல இந்த பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல் ஆர்கனலே கிடையாது. எது மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க எக்ஸப்ட் ரிபோசோம். அது என்ன டைப் நோட் பண்ணீங்க? 70 இயர்ஸ். யூகரியாட்டிக்ல 80 இயர்ஸ் வரும். பட் இங்க வந்து 70 இயர்ஸ். அது ரொம்ப முக்கியம். ரிபோசோமை தவிர வேற எந்த செல் ஆர்கனலும் அந்த செல்லுக்குள்ள கிடையாது. அடுத்தது 1 மார்க். செல் வால் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். செல் வால் வந்து எதால் உருவாயிருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான். பெப்டிடோ அப்படிங்கிறது பெப்டைட். பெப்டைடுனா ஒண்ணும் கிடையாது, புரோட்டீன். கிளைகான்ங்கிறது கிளைகோஜன். கிளைகோஜன்ங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட். சோ புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் தான் பெப்டிடோகிளைகான். இந்த ஒரு வேர்டுக்கு இவ்வளவு டெஃபினேஷன் இருக்கு. இட் இஸ் ஏ கான்ஜுகேட்டட் புரோட்டீன் சொல்லுவாங்க. கான்ஜுகேட்டட்னா உங்களுக்கு வந்து சிங்குலர் புரோட்டீன் கிடையாது. the protein always combined with carbohydrate to give the cell wall. The cell wall protect the organism. That organism name is called bacteria. So bacteria cell wall is made up of peptidoglycan. Is 1 mark. So this bacteria include one is beneficial, that is called probiotic. Probiotic என்பது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. ஓகேங்களா? பெனிஃபிஷியல் பாக்டீரியா. another one is வந்து பாத்தீங்கன்னா harmful, pathogenic. தீங்கு விளைவிக்கக்கூடியது. pathogenic அப்படிங்கிறது நோயை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பாக்டீரியாவை 2 வகையா பிரிக்கிறாங்க பாக்டீரியாவை. most of them are எப்படி இருக்கு அப்படின்னா டீகம்போசர். அதாவது பாக்டீரியா இந்த வேர்ல்டுல இல்லைன்னு வச்சுங்களேன், செத்து போன ஆர்கானிசம் செத்துதாவே அப்படியே இருக்கும். ஒரு ஹியூமன் இறந்து போயிட்டாலும் இறந்தவன் அப்படியே தான் இருப்பான். பட் இப்ப இறந்து போயிட்டாங்க, ஈவினிங் போனோம்னா லைட்டா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். 2 days 3 days போனதுக்கு அப்புறம் பாக்டீரியா அந்த பாடியை டீநேச்சர் பண்ணும், டீகம்போஸ் பண்ணும். அதுக்குள்ள மண்ணுல புதைச்சிட்டாங்கன்னா அந்த பாக்டீரியா அங்க உள்ள மசில்ஸ் எல்லாமே பாருங்க, நம்ம பாடியில எவ்வளவு மசில்ஸ் இருக்கு எல்லாமே இந்த பாக்டீரியா டீநேச்சர் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாயில் அப்ளை பண்ணிடும். அப்ப நம்ம தாவரத்துல இருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்ட மினரல்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கு, மசில்ஸ்ல இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் மசில்ஸ் அது உள்ள மினரல்ஸ் எல்லாம் எங்க போயிடும்? சாயிலுக்கே போயிடும். தட் இஸ் கால் இட் இஸ் கிவ் த மினரல்ஸ் என்னது சைக்கிள். அதாவது நம்ம வந்து பிளான்ட்ல இருந்து மினரல்ஸ் எடுத்துக்கிறோம், ஏதோ ஃபுட் இருக்குது, அது நம்ம பாடியில இருக்கு. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த மினரல்ஸ் சாயில்ல டீகம்போஸ் பண்ணும். ஸோ மினரல் சைக்கிளுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா பாக்டீரியா. ஓகேவா? தட் இஸ் கால் டீகம்போசர். செத்து போன விலங்குகளை மக்க செய்யுது, அதான் டீகம்போசர் என்ற வார்த்தைக்கு சிறப்பான தமிழ் வார்த்தை. சம் ஆர் போட்டோசிந்தசிஸ். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியாவில் they have chlorophyll pigments. Once they have a chlorophyll pigments இருந்ததுன்னா it is act as a plant. Plant போலவே அதுக்கு தேவையான உணவுகளை அது சிந்தசைஸ் பண்ணிக்கும். நோ டவுட். ஓகேங்களா? சில இதுல அந்த உங்களுக்கு வந்து அந்த குளோரோஃபில்ஸ் இருக்கு, அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கு, போட்டோசிந்தசிஸ் இருக்கு. சம் ஆஃப் தம் எப்படி இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக், பாரசைட். இப்ப நம்ம பாடியில ஒரு பாக்டீரியா இருக்கு, தட் இஸ் ஆக்ட் as a parasite. பாரசைட்னா வந்து ஒட்டுண்ணியா இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஒன், நமக்கு அது வந்து அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. இப்ப வந்து பார்த்தோன்னா ரூமினன்ட் அனிமல்ஸ் இருக்குல்ல, ரூமினன்ட் அசை போடக்கூடிய விலங்குகள், ஆடு மாடு இதெல்லாமே அசை போடக்கூடியது. அதுல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4 kinds ஆஃப் ஸ்டொமக் இருக்கும். ஒமேசம், ஸ்டொமேட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4 kinds ஆஃப் ஸ்டொமக் இருக்கும். அது அந்த ஃபுட்டை வந்து என்ன செய்யும், ஃபாஸ்டா கிராசிங் பண்ணி உள்ள வந்து ஸ்டொமக்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஆஃப்டர் தட் அது மறுபடியும் ஃபுட்டை எடுத்து கிரைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கான்ஸ் இந்த பாடிக்குள்ள ஈக்குவலை இருக்கு. அந்த ஈக்குவலை என்ன செய்யும் அப்படின்னா செல்லுலேஸ் என்ற என்சைமை டைஜஸ்ட் பண்ணுது. செல்லுலேஸ், plant cell wall is made up of cellulose. So the cellulase enzyme digests the plant cell wall, cellulase. Okay, cellulase, ASE, cellulase enzyme secrete பண்றது பாக்டீரியா, ஈகோலை, அந்த ரூமினன்ட் அனிமல்ஸ், ஆடு மாடு வயிற்றுக்குள்ள. அப்ப அந்த ஆர்கானிசத்தினுடைய டைஜஸ்டிவ் அந்த ட்ராக்ல செல்லுலேஸ் என்சைம் டைஜஸ்ட் ஆகாது, செக்ரீஷன் ஆகாது. செல்லுலேஸ் என்சைம் செக்ரீஷன் ஆகாது. அப்ப அந்த பிளான்ட் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலேஸ், சாரி செல்லுலோஸ் என்சைம். அப்ப அந்த செல்லுலோஸ் அந்த மெட்டீரியலை யார் டைஜஸ்ட் பண்றா? பாக்டீரியாவோட என்சைம் டைஜஸ்ட் பண்ணுது. அங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது தானே.
தட் இஸ் கால்ட் என்னது, ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அது நமக்கு ஃபுட்டை வந்து நமக்கு கிடையாது, அந்த கேட்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை அந்த டைஜஸ்ட் பண்ணுது, அதுல இருந்து எனர்ஜி எடுத்துட்டு அதுங்க வந்து ஷெல்டரா இருக்கு ஈக்குவலை. அப்ப நமக்கு ஈக்குவலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈக்குவலை ஹியூமனுக்கு டிசீஸ் காஸ் பண்ணாது. இட் இஸ் என்னது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கும். நம்மளுடைய ரத்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலை இருக்கு. நீங்க சாப்பிட்ற ஃபைப்ரஸ் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு யார் அப்படின்னா அந்த ஈக்குவலை தான். ஓகேங்களா? சோ சயனோபாக்டீரியா, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே, பிஜிஏ அப்படிங்கிறது நோட் பண்ணீங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே, cyanobacteria is capable of photosynthesis releasing oxygen. ஓகேங்களா? photosynthetic releasing oxygen. அப்ப பூமியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எவால்வ் பண்றது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பூமி உருவான கண்டிஷன்ல these cyanobacteria இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல அட்மாஸ்பரிக்ல ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணது. ஓகே, which played a key role increase the oxygen level during the yearly geological period. பூமி ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஜியாலஜிக்கல் பீரியட்னா ஆரம்ப காலத்துல பூமி உருவான ஆரம்ப காலத்துல பூமியில ஆக்சிஜனே கிடையாது. அப்ப அந்த பூமி உருவான காலத்துல பூமியில ஆக்சிஜனை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆர்கானிசம் எது அப்படின்னா these cyanobacteria such as நீல பச்சை பாசி ப்ளூ கிரீன் ஆல்கே. அதுதான் போட்டோசிந்தசிஸ் பண்ணி அட்மாஸ்பரிக்ல ஆக்சிஜனை கொடுத்துருக்கு. அந்த ஆக்சிஜன் மாலிகுலாம் ஒன்று சேர்ந்து தான் ஓசோனை உருவாக்கி இருக்கு. ஓசோன் எல்லாமே உங்களுக்கு மேல கிளவுட் ஃபார்ம் தான் ஓசோன் லேயரை உருவாக்கி இருக்கு. அதுதான் சன்லைட்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது ப்ரொடெக்ட் பண்ணதுல கீழே ஆர்கானிசம்லாம் உங்களுக்கு பிளான்ட், அந்த ஷேர்ப்ஸ் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் குரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் தான் உங்களுக்கு குரோ ஆகி மாடிஃபைட் ஆகி எவல்யூஷன் அக்கர்ஸ் ஆகி நம்ம உட்கார்ந்துருக்கோம். நான் வந்து கிளாஸ் எடுக்கணும், நீங்க கிளாஸ் கவனிக்கணும். தட் இஸ் கால்ட் எவல்யூஷன். ஓகே, the next second domain. What is the name of the second domain? That is called archaea. So பேருலகம் ஆர்கியா, இதோட கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். So this is also include அப்படி வந்து பார்த்தனா இதுல ஒரு செல் உயிரிகளா இது என்ன இருக்கு, ப்ரோகாரியாட்ஸ், சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். பாக்டீரியாவும் சிங்கிள் செல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் தான். ஓகே, திஸ் இஸ் ஒரு செல் உயிரி. ஸோ இது வந்து எங்க இருக்கும் அப்படி வந்து பார்த்தோன்னா ஆர்கியா. இதுலயும் வந்து பார்த்தோன்னா நோ டெஃபினைட் நியூக்ளியஸ் கிடையாது, நோ ஹிஸ்டோன் புரோட்டீனு, நோ செல் ஆர்கனல். இதுல என்னது 70s ribosomes are present in the cytoplasm of these organel. The next, it is extremophiles. அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிமலையினுடைய வாய்ப்பகுதி, அது சொல்றாங்க பாருங்க, எரிமலையினுடைய வாய்ப்பகுதி வெந்நீர் ஊற்றுக்கள். பூமியில வந்து உங்களுக்கு வெப்ப பாறைகள் இருக்கும், அங்க உள்ள தண்ணி எப்படி இருக்கும், அது வெப்ப பாறைகள்லாம் சும்மா நம்ம வீட்டுல 30 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 200 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த வந்து அந்த ஹாட் ராக்ஸ் அங்க எது வாட்டர் வரும்பொழுது அப்படின்னா ஜில்லுனா வரும். அட்லீஸ்ட் அதுல 199 டிகிரி செல்சியஸ் தான். அதுல போய் கையை வச்சுன்னா அவ்வளவுதான், எலும்பு மட்டும்தான் இருக்கும். மேபி அந்த எலும்பு கூட மெல்ட் ஆயிடும். பட் அந்த வெந்நீர் ஊற்றுகளில் யார் இருக்கா அப்படின்னா the bacteria are survive. அந்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னு சொல்றாங்க, சர்வே ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ வெந்நீர் ஊற்றுக்கள் சொல்லியிருக்காங்க. துருவ பனிப்பாலங்கள், ஓகேங்களா, அதாவது போலார் ஐஸ் கேப்ஸ், அங்கேயும் இது வந்து சர்வே ஆகுது. போலார்னாலே தெரியும், அங்க சன்லைட்டே இருக்காது. அப்ப எப்படி இருக்கும், ஒரே பனிக்கட்டி தான் இருக்கும். அந்த பனிக்கட்டில எந்த ஆர்கானிசம் சர்வே ஆகாது. பட் திஸ் பாக்டீரியா ஆர் சர்வே, தட் இஸ் கால்ட் as ஆர்கியா. ஓகேங்களா? the next என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால இது எல்லா கண்டிஷன்லயும் வாழ்றதுனால இட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். ஏன் இது எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா ரீசன் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். they prepare their own food with the help of chemicals. சில கெமிக்கல்ஸை வச்சு இது என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னா வித்தவுட் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட உதவியின்றி சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எரிமலை சாம்பல் இருந்து வருது இல்ல, என்னது வல்கோனிக் ஆஷ், வல்கோனிக் ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வல்கோனிக் ஆஷ் அந்த சாம்பல்ல யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த சாம்பல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்பைடு H2S அதர் கெமிக்கல் காம்பவுண்டை பயன்படுத்தி அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. தட் இஸ் ஹீமோட்ரோபிக்னு அர்த்தம். ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா அந்த எரிமலை சாம்பல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்பைடு அதர் கெமிக்கல் காம்பவுண்ட் வச்சுட்டு தேவையான ஃபுட்டை
வித்தவுட் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாம அது என்ன பண்ணுது? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து சில வந்து பாத்தீங்கன்னா மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெத்தனோஜன்ஸ். இப்பதான் நம்ம வந்து அதாவது எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் யூஸ் பண்றோம். பட் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் பேக் எங்க ஊர்ல பயங்கர வில்லேஜ் ஏரியா. அந்த வில்லேஜ் ஏரியாலே பாத்தீங்கன்னா அப்பவே நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் விவரம் தெரியும். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாங்க. பயோகேஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு கிணறு வெட்டி அதுல இந்த மாட்டினுடைய சாணியை கரைச்சி ஊற்றி மேல வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஏரோபிக் கண்டிஷன் இல்லாம ஏனோரோபிக் கண்டிஷன், ஆக்சிஜன் கேஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆகாம. அப்ப மாட்டு சாணியில வந்து உங்களுக்கு என்ன இருக்கு வந்து பார்த்தா அந்த கவுடங்குல உங்களுக்கு என்ன பாக்டீரியா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கவுடங் ஹேவியா அது என்ன இருக்கு? மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா பேர் தான் மெத்தனோஜென்ஸ். அந்த பாக்டீரியா பேர் என்னது? மெத்தனோஜென்ஸ். அந்த மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளேமபிள். அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தும். அப்ப அங்கேயும் உங்களுக்கு என்னது? சம் பாக்டீரியா. ஏன் எப்படி வந்துச்சு அங்க மீத்தேன்? அந்த ஆர்கானிசத்துல ஈகோலை இருக்கு. அந்த ஈகோலை தான் உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, த நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? ஸோ சிலது வந்து பார்த்தோன்னா அதிக சால்ட்டி கண்டிஷன்ல உயிர் வாழும். அப்படி உயிர் வாழ்ந்தா அது கால்ட் as a halophytes. இந்த ரெட் சீலாம் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆயில். நெக்ஸ்ட் தெர்மோஃபைல்ஸ். தெர்மோஃபைல்ஸ் என்ன சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக என்ன இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்கும், அங்கேயும் உயிர் வாழும். அசிடோஃபைல் ஹை ஆசிட் ரேஞ்சிலும் உயிர் வாழும். தீஸ் ஆர் ஆல் ஆர்கியா. ஓகேயா? சோ இதோட முக்கியமான கேரக்டர்ஸ் பாருங்க. ஷேர் காமன் ஃபியூச்சர்ஸ் வித் யூகேரியா தென் பாக்டீரியா. இது பாக்டீரியாவை விட சில கேரக்டர்ஸ் எதோட ஒத்து போகுது அப்படின்னா யூகேரியாவோட ஒத்து போகுது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேர் காமன் ஃபியூச்சர். காமன் ஃபியூச்சர் அப்படின்னா இது பொது பண்புகள். அதோடைய பொது பண்புகளை எதோட கொஞ்சம் காமனா இருக்கு அப்படின்னா யூகேரியா காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So domain bacteria, domain archaea, separately you should mark the 3 mark questions. Note it. Next, third category நம்ம வரோம். Domain eukarya. So what is eukarya? பேருலகு யூகாரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க பார்த்துருக்க டயக்ராம் எல்லாமே இதுல வந்துருது. யூகாரியால இதுல என்னென்ன கேட்டகரிஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கு. என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? யூகாரியாவில் 2 நியூக்ளியஸ் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரின் இருக்கு. 2 நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரின் இருக்கு, அதுக்கப்புறம் செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோமாட்டின் ஃபைபர் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுன்னா தட் இஸ் கால்ட் யூகாரியாட்ஸ். யூனா நான் என்ன சொன்னேன்? யூ அப்படின்னா ட்ரூ. யூனா என்னது? ட்ரூ. கேரியோட்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நியூக்ளியஸ். கேரியோட்ஸ் அப்படிங்கிறது என்னது? நியூக்ளியஸ். You have a 2 nucleus that is called domain eukarya. Okay, then well developed nucleus கொடுத்திருக்காங்க. chromosome have histone protein. அப்ப histone protein இங்க இருக்கு அப்படின்னா அந்த histone protein சுத்தி யார் இருக்கா? they wrapped around the DNA sequence. ஏன்னா histone protein பாசிட்டிவ் சார்ஜ். நம்ம டிஎன்ஏ நோட் பண்ணீங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க டிஎன்ஏ என்ன சார்ஜ் மாலிக்யூல் அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா டிஎன்ஏ இஸ் தி நெகட்டிவ் சார்ஜ் மாலிக்யூல் அப்படின்னு பதில் சொல்லணும் நீங்க. சோ possesses all organelles. செல்லுக்குள்ள எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம். பட் ரிபோசோம் என்ன டைப் அதுதான் நோட் பண்ணிக்கணும். பாக்டீரியா ஆர்கியால 70 years ரிபோசோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 80 years. சார் 80 ஓகே, வாட் இஸ் த எஸ் அப்படின்னா it is the Svedberg unit. Svedberg unit அப்படின்னா sedimentation coefficient. அதாவது ஒரு 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 அனிமலுடைய ஒரு ஆர்கானிசத்துடைய டிஷ்யூவை கிரைண்ட் பண்ணி
per செகண்டுக்கு 80 அந்த ஸ்பீடுல நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிபோசோம் கீழே வந்து செடிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் ஸ்வெட்பர்க் யூனிட். அதை ஸ்வெட்பர்க் கண்டுபிடிச்சதுனால அது 80ன்னு சொல்லிடுச்சு, 80 years. இன்னொரு மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், அது வந்து வீழ்படிவாகும். அதை வந்து டிஷ்யூவை ஹோமோஜெனைஸ் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த 80 per செகண்டுக்கு வந்து 80 ஸ்பீட். ஓகேங்களா? அதுல வந்து செடிமெண்ட் ஆகும். ஸோ யூகரியாட்டிக் ஆர்கானிசம் ஆர் ஃபர்தர் குரூப்டு, அதை வந்து ஃபர்தரா குரூப் பண்றாங்க. என்னென்ன கேட்டகரிஸா குரூப் பண்றாங்க இந்த யூகரியாட்டிக் ஆர்கானிசத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தே ஆர் என்னென்ன கேட்டகரி? புரோட்டிஸ்டா. ஸோ வாட் டு யூ மீன் புரோட்டிஸ்டா? புரோட்டிஸ்டா அந்த கேட்டகரியில பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை. ஓகேங்களா? புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், அடுத்தது பிளான்டே தாவரங்கள், அனிமாலியா அனிமல்ஸ், இது எல்லாமே இந்த கேட்டகரியில வரும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் உள்ள பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணீங்க. 1987ல இந்த கவாலியர் ஸ்மித்தை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா முன்னாடியே, அதெல்லாம் அந்த பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 7 கிங்டம் என்னது கிங்டம் சிஸ்டம், அதுக்கப்புறம் 7 கிங்டம் சிஸ்டம் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது டூயினோல வந்து பாத்தீங்கன்னா கர்ட் இஸ் ஒன் ஆஃப் த என்னது பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக். கர்ட்னா தயிர். ஸோ பாலை வந்து தயிரா மாத்துறது யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, விச் ஆர் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா, நம்மளுடைய நண்பன் பாக்டீரியா. ஓகே, தே கேன் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லாக்டோபாசிலஸ் ஸ்பீசிஸ். இந்த லாக்டோபாக்டீரியா மில்கை வந்து கேர்டா மாத்துது. நல்லா தெரிஞ்சுங்க, மில்க்ல உள்ள நியூட்ரியன்ஸை விட கேர்டுல உள்ள நியூட்ரியன்ஸ் அதிகம். அப்ப அந்த நியூட்ரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது யாரு அப்படின்னா லாக்டோபாசில்லா, அந்த பாக்டீரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி அப்படின்னா வகைப்பாட்டின் படிநிலைகள். நோட் பண்ணீங்க, வகைப்பாட்டின் படிநிலைகள். பக்கத்துல புக் இருக்கணும், பேனா பென்சில் வச்சிருக்கணும். நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளா டாக்ஸானமிக் அப்படின்னா உயிரினங்களுடைய வகைப்பாடு இருக்குல்ல, அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம், அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வேரியஸ் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அது சக்சஸிவ் லெவல் அடுத்தடுத்தா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சக்சஸிவ் லெவல் எய்தர் இன் எப்படி இருக்கலாம், அது இன்க்ரீசிங்கா இருக்கலாம், ஆர் என்னது டிக்ரீசிங்கா இருக்கலாம். ஆர்டர் ஃப்ரம் த கிங்டம் டு ஸ்பீசிஸ் வைஸ் வர்சா. அப்ப கிங்டம்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த ஸ்பீசிஸ் வரைக்கும் அந்த உயிரினத்தை வகைப்படுத்திட்டாங்க. கிளாசிஃபை த ஆர்கானிசம் அக்கார்டிங் டு த கிங்டம் டு த ஸ்பீசிஸ், தட் இஸ் கால்ட் டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மீனிங் புரியுதா உங்களுக்கு? டாக்ஸானமிக் ஹிரார்ச்சிங்கிறது வகைப்பாட்டு படிநிலைகள். சோ இந்த வகைப்பாட்டு படிநிலைகள்ல என்னென்ன கேட்டகரிஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வகைப்பாட்டு படிநிலைகளை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கிங்டம். கிங்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம்னா உலகம். ஓகே, எழுதிங்க. பைலம்னா வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி, கிளாஸ்னா வகுப்பு, ஆர்டர்னா வரிசை, ஃபேமிலினா குடும்பம், ஜீனஸ்னா பேரினம், ஸ்பீசிஸ்னா சிற்றினம். இதுதான் தமிழ். தமிழ்ல ஒன்ஸ் அகைன் கிங்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலகம். அதுக்கு மேல இருக்கு டொமைன்ங்கிறது பேருலகம், பேருலகம். தமிழ்ல தப்பா எழுதாதீங்க, பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துட போகுது. பேருலகம், டொமைன் பேருலகம், கிங்டம் உலகம், பைலம்னா தொகுதி, கிளாஸ்னா வகுப்பு, ஆர்டர்னா வரிசை, ஃபேமிலினா குடும்பம், ஜீனஸ்னா பேரினம், ஸ்பீசிஸ்னா சிற்றினம். டாப் மோஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, வாழ்நிலை. ஸோ மொத்தம் இதை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இதாக பிரிச்சிருக்காங்க? மேக்சிமம் 2, 4, 6, 7 கேட்டகரி தான் டாமினன்ட். கிங்டம் டு ஸ்பீசிஸ் மட்டும் மைண்ட்ல வைங்க. கிங்டம் டு ஸ்பீசிஸ்
அப்போ எத்தனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிநிலைகள் இந்த ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்கு? 7 டாமினன்ட் கேட்டகரியா பிரிப்பாங்க. ஓகேங்களா? இதை டாக்ஸானமிக் கிளாஸ். ஸோ 7 என்னது மேஜர் கேட்டகரிஸ். கிங்டம்ல இருந்து நோட் பண்ணீங்க. கிங்டம் டு ஸ்பீசிஸ். கிங்டம் டு ஸ்பீசிஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 டாமினன்ட் கேட்டகரி. ஓகேங்களா? 7 டாமினன்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க அண்ட் இன்டர்மீடியட் கேட்டகரி சச்சஸ் என்னென்னலாம் வருது பாருங்க. சப் கிங்டம். சப் கிங்டம்னா துணை உலகம். கிரேட். கிரேட்னு உங்களுக்கு ஒரு கொடுத்திருக்காங்க. கிரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து துணை உலகம். கிரேட்னா நிலை, ஸ்டேஜ். கிரேட் நிலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். டிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பிரிவு, துணை பிரிவு, என்னது சப் டிவிஷன்.